ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்பெஷல் இல்லாத நாள் தான். ஆனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாங்க இப்போ நம்ம டெய்லி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் டிஃபன் முடித்ததுக்கப்புறமா மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை மீனும் பூச்சி மீனும் தான் வாங்கியிருக்கிறேன். பூச்சி மீன் அப்படின்னாலே முள் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதனால் நான் அந்த மீன் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். ரொம்ப நாளாச்சுது இது சாப்பிட்டு. இப்போ நம்ம மீனெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். கன்னியாகுமரி ஸ்பெஷல் அப்படின்னாலே தேங்காய் ஊற்றி மாங்காய், பச்சை மிளகாய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கூட்டு வைக்கிறது தான். இப்போ நான் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே மீன் நல்லா சமைப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும்? இதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றி. இப்போ மீனெல்லாம் நம்ம கூட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வெறங்குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். வெறங்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மீனை கூட்டு வச்சுட்டு வெறங்குழம்பு இல்லாமல் சாப்பிட முடியாது. அதனால் வெறங்குழம்பு அல்லது ரசம் வைக்கணும். நான் அன்றைக்கி வெறங்குழம்பு தான் வச்சிட்ருக்கிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு நான் வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்கலை. மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, அப்புறமா உப்பு, இந்த மூணும் போட்டு தான் நல்லா விரசி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வெறங்குழம்புக்கு தாளிச்சிடலாம். கருவேப்பிலை, கடுகெல்லாம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா வெறங்குழம்பை ஊற்றியாச்சு. இதுவும் ரெடி ஆகிட்டுருக்குது. மீன் குழம்புக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டாச்சு. கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதையும் போட்டாச்சு. வெறங்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டையோட தோல் சூப்பராக உடஞ்சி வந்துடும். இந்த டைமில் ரொம்ப டயர்டாயிட்டு கொஞ்சம் கொய்யாக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வேலை பார்க்கும்போதே இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப எனக்கு பிடிக்கும். சாப்பிட்டாச்சு கொய்யாக்காய். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி தோசை தவாவில் போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரும்போது அது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு முடிஞ்சுது. நைட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்பாத்தியும் தக்காளி வெங்காய தொக்கும் தான் ரெடி பண்ணுறேன். தக்காளி வெங்காய தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா, வெங்காயம் தக்காளி ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வதக்கி பண்ணுறதை விட எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்தது. இதுக்கு கூட கொஞ்சமாக வத்தல் பொடி, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான முட்டையை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு அடுப்பில் முட்டை வெந்துட்டுருக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சப்பாத்தியெல்லாம் விரித்து நம்ம இப்போ தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இந்த டைமில் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி, அதை இப்போ நம்ம கடாயில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரியிற மாதிரி வந்ததும் முட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வெங்காய தக்காளி முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போச்சுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்